நம்மளுடைய கடனை அடைப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு பொருளை வித்திருப்போம். வித்துட்டு அதை வச்சு ஒரு பணம் வருது, கடனை அடைச்சிட்டு மிச்ச காசை வச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுவார்கள். வாங்குறவர்களும் புத்திசாலித்தனமாக வாங்கி விடுவார்கள். வாங்கிவிட்டு பேலன்ஸ் பணத்தை இவர்களுக்கு கொடுக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம பேசின பிரகாரம் இவ்வளோ ரூபா தான், அதுதான் நமக்கு அக்கௌண்ட்டில் வந்திருக்கு, டிடி கொடுத்துட்டேன், அதுக்கு மேலே என்னால் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க முடியாது, நீ வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவர்கள் மேல் தப்பு போல் காண்பித்து விடுவார்கள். ஒரு பொருளை விற்றதுக்கு அப்புறம் நீ விற்றதில் பிரச்சனை இருக்குப்பா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, நீ விற்றது அங்கீகரிக்கப்படலை, நீ இவ்வளோ ரூபாய்க்கு தான் இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க, ஆனால் இதை ஒரு பெரிய அமௌண்ட்டு கைட்லைன் வேல்யூ, இதுக்கு இவ்வளவு டேக்ஸு, இதுக்கு இவ்வளவு ஃபைனு, இதெல்லாம் கட்டணும், இதை நீ தான் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்த, அப்போ உன் பேரில் தான்ப்பா மிஸ்டேக்கு,